வணக்கம். ரூபவாயினியின் பிரதான செய்திகள். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். ரஜினி ஆண்ட்ரூ. உலகெங்கும் வாழ் இந்துக்கள் இன்று மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர். இதனை முன்னிட்டு அனைத்து இந்து ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. நாதம் தாழ்வாழ்க. ஒரு சமயம் திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற அகந்தை ஏற்பட்டது. இதன்போது இருவரையும் தனது அடியையும் முடியையும் தேடுமாறு சிவபெருமான் கேட்டுக்கொண்டார். யார் முதலில் அடியையும் முடியையும் கண்டுபிடிக்கின்றார்களோ அவரே பெரியவர் என ஏற்றுக்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. பிரம்மதேவர் அன்னமாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை தேடி ஆகாயத்தில் பறந்தார். திருமால் வராக உருக்கொண்டு சிவபெருமானின் அடியை தேடி புறப்பட்டார். இருவரும் எவ்வளவு தேடிய போதும் அடியையும் முடியையும் அவர்களால் தேடி பிடிக்க முடியவில்லை. ஈற்றில் சிவபெருமான் ஜோதி பிளம்பாக திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் காட்சி கொடுத்தார். இந்த நாளே மகா சிவராத்திரி தினமாகும். மகா சிவராத்திரி தினத்தன்று இந்துக்கள் விரத முறைமைகளை பின்பற்றி விரதம் அனுஷ்டிப்பர். மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பதால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். 100 அஸ்வமேத யாகங்களை செய்தாலும் பலமுறை கங்கா ஸ்நானம் செய்தாலும் அது ஒருமுறை சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது. சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்தின் போது வீட்டில் செய்ய வேண்டிய பூஜைகளை முடிக்க வேண்டும். அதன் பின் சிவனாலயம் சென்று சிவ தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் மீண்டும் சிவ பூஜை செய்ய வேண்டும். ஆலயத்திலோ வீட்டிலோ இரவில் 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்வதும் வில்வ இலைகளால் சிவனை அர்ச்சனை செய்வதும் நல்லது. 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் இரவில் 4 ஜாமங்களிலும் நித்திரை விழித்து பூஜை செய்து அதிகாலை நீராடி காலை அனுஷ்டானங்களையும் உச்சிகால அனுஷ்டானங்களையும் முடிக்க வேண்டும். பின்னர் தீட்சை வழங்கிய குருவுக்கு பூஜை செய்து உடைகள் மற்றும் உணவினை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கி பூஜையினை நிறைவு செய்ய வேண்டும். சிவராத்திரி நாளில் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதோர் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பின்னரும் பால் பழங்களை உண்ணலாம். கிருத யுகத்துக்கு முற்பட்ட பிரளய காலத்தில் உமாதேவியும், திரேதா யுகத்துக்கு முற்பட்ட பிரளய காலத்தில் முருகனும், துவாபார யுகத்துக்கு முற்பட்ட பிரளய காலத்தில் விநாயகரும், கலியுகத்துக்கு முற்பட்ட பிரளய காலத்தில் விஷ்ணுவும் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரி அன்று கண்ணுறங்காமல் ஈசனை மனதில் நிலைநிறுத்தி வணங்குபவர்கள் அவர் அருளை முழுவதும் பெறுவார்கள் என்பது திண்ணம். நமச்சிவாய வாழ்க. நாதம். யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திலிருந்து மகா சிவராத்திரி நிகழ்வுகள் நேரடியாக இன்றிரவு 9:30 முதல் நேத்திர அலைவரிசையில் ஒளிபரப்பப்பட உள்ளன. இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள நாம் தற்போது அங்கு சென்றுள்ள தயாரிப்பாளர் பிரதீப்புடன் தொடர்புகளை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் பிரதீப். வணக்கம் பிரதீப். வணக்கம். யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிகு கீரிமலை நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேத்ரா டிவி ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி மகா சிவராத்திரி தினத்தன்று ஒவ்வொரு புகழ்மிகு பாடல் பெற்ற சிவத்தலங்களிலிருந்து நேரடி நிகழ்வுகளை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த முறை கீரிமலையிலிருந்து கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாம் உங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இன்று இடம்பெறுகின்ற நிகழ்வுகளுக்கு இந்து கலாசார பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் நேத்ரா டிவியும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருக்கிறது. இரவு 9:30 நேரடியாக நாம் உங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். கலை கலாசார பாரம்பரிய நிகழ்வுகள் இங்கே இடம்பெற இருக்கிறது கலீலுர் ரஹ்மான். அதுபோல இரவு 12 மணிக்கு லிங்கோத்பவர் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற இருக்கிறது. அவற்றையும் கூட நாம் நேரடியாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை ரூபவாயினி குழு இங்கே மிக சிறப்பாக செய்திருக்கிறது. ஆகவே சிவனடியார்கள் நிச்சயமாக இன்றும் அருள் பெற முடியும். ரூபவாயினி குழு தாபனத்தின் நேத்திர அலைவரிசையூடாக இந்த நிகழ்வுகளை இன்று இரவு 9:30 கண்டு அருள் பெற முடியும் என்பதை இந்த வேளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேத்ரா டிவி செய்திகளுக்காக கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திலிருந்து RJC பிரதீப். நன்றி பிரதீப்.
மகா சிவராத்திரி தினத்தில் ஏற்றப்படும் அனைத்து தீபங்களும் இனங்கள் மத்தியில் புரிந்துணர்வையும் ஐக்கியத்தையும் விருத்தி செய்யும் சக்தியாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி பிரார்த்தித்துள்ளார். சிவராத்திரி தினத்தில் தீபங்களை ஏற்றுவது மனித வர்க்கத்தினர் மோகத்தை துறந்து அறிவை தேடுவதற்காக மேற்கொள்ளும் நிலையான உழைப்பை எடுத்துக்காட்டுகின்றது. மகா சிவராத்திரி தினத்தையொட்டி ஜனாதிபதி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வைராக்கியம், குரோதம், பேராசை, பொறாமை ஆகிய தீய குணங்களை தோற்கடித்து இந்து வழிபாட்டாளர்களின் வாழ்க்கையிலும் சமூகத்திலும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவது இந்த பக்தி வழிபாட்டின் நோக்கமாகும். இலங்கை வாழ் இந்து மக்கள் பல நூற்றாண்டுகளாக ஏனைய சமயத்தவர்களுடன் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் ஐக்கியம், புரிந்துணர்வு ஆகிய சிறந்த நற்குணங்களை பேணி வருவது மிகவும் சிறப்பானதாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் பக்தியுடன் ஏற்றும் அனைத்து தீபங்களும் இந்து வழிபாட்டாளர்களின் ஆன்மீக சிந்தனையை விருத்தி செய்யும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் மதபேதங்களை கைவிட்டு பக்தியுடன் வழிபட வேண்டிய ஒரு நாளாகும் என்று பிரதமர் டி.எம். ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தேடுவதில் ஈடுபட்டு பாவங்களை தவிர்த்து சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் வேண்டுவதன் மூலம் தேசிய ஐக்கியம் மேலும் அர்த்தபுஷ்டியுள்ளதாக மாறும் என பிரதமர் தனது சிவராத்திரி தின செய்தியில் தெரிவித்துள்ளார். சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்து சமய தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். விரதங்களுள் சிறந்த மகா சிவராத்திரி விரதம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. முழுமுதற் கடவுளான சிவபெருமானை வழிபட்டு உணவும் துயிலும் ஒழித்து சிவனடியார்களினால் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆலயங்களில் இடம்பெறும் 4 சாம பூஜைகள் முக்கியமானவையாகும். கருவறைக்கு பின்புறம் இருக்கும் லிங்கோத்பவ மூர்த்திக்கு இன்று இடம்பெறும் 3ஆம் சாம பூஜையில் மிக விரிவான அபிஷேகம், மலர் மாலைகளினால் அலங்காரம், தீபாராதனை என்பன இடம்பெறுவது வழக்கம். சிவராத்திரி விரதமிருக்கும் சிவபக்தர்கள் அனைவரும் இந்த பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகளை தரிசித்து சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். கொழும்பில் உள்ள சிவ ஆலயங்களிலும் சிவராத்திரி தினத்தையொட்டி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறவிருக்கின்றன. லிங்கோத்பவ மூர்த்திக்கு 3ஆம் சமமான நள்ளிரவின் போது பால், தேன், இளநீர், வாசனை திரவியங்கள், பஞ்சாமிர்தம், பழவகை போன்ற அபிஷேக திரவியங்களினால் அபிஷேகம் செய்யப்பட்டு விசேட பூஜை நடைபெறுவது வழக்கம். மணியோசை ஓம் ஓம் என ஒலிக்க நாதஸ்வர கலைஞர்கள் நாத சமர்ப்பணம் செய்ய, சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் நிகழ்த்த, சிவபக்தர்கள் சிவபுராணம் பாட இந்த லிங்கோத்பவ பூஜை நடைபெறும். சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் லிங்கோத்பவ மூர்த்திக்கு முன்னால் அமர்ந்து அங்கு நடைபெறும் விசேட பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகளை தரிசிப்பார்கள். மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினரால் 12 ஜோதிலிங்க தரிசனத்திற்கான ஊர்வலம் ராஜயோக நிலையத்திலிருந்து பிரதான வீதியூடாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தை வந்தடைந்தது. இன்றிரவு 7 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஜோதிலிங்க தரிசனம், பக்தி பாடல்கள், சமய சொற்பொழிவு, 4 சாம பூஜைகள் என்பன இடம்பெறவிருக்கின்றன. துறைமுக அபிவிருத்தி செயற்திட்டத்தை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. கொழும்பு, ஹம்பாந்தோட்டை, காலி, திருகோணமலை, ஒலுவில், காங்கேசன்துறை ஆகிய துறைமுகங்கள் தொடர்பில் அங்கே கவனம் செலுத்தப்பட்டது. செயற்திட்டத்தின் முன்னேற்றம் பற்றி அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினார்கள். துறைமுக துறையில் கூடுதலான தொழில் வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. எனினும் தகுதி வாய்ந்த சிறந்த தொழில் வாண்மையாளர்கள் நாட்டில் இல்லாததால் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர். அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டில் புதிய தொழில் வாய்ப்புகளுக்காக தொழில் வாண்மையாளர்களை உருவாக்கும் பொறுப்பு கல்வி திட்டத்திற்கு உண்டு என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதற்கான துரித திட்டம் ஒன்று வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இளைஞர் யுவதிகளுக்கு கப்பல் துறையில் தொழில் தகமைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சிக்கல்களை தாமதமின்றி முன்வைப்பதன் மூலம் அபிவிருத்தியின் தாமதத்தையும் விரயத்தையும் குறைத்துக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த விசேட கலந்துரையாடலில் அமைச்சர்களான பெசில் ராஜபக்ஷ, ரோஹித் அபேகுணவர்தன, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி. ஜெயசுந்தர, இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் பிரியத் பந்து விக்ரம ஆகியோரும் கலந்து கொண்டனர். குளோனிங் முறை என்றால் என்ன, இதன் மூலம் எவ்வாறான செயற்பாடுகள் இதுவரை இடம்பெற்றுள்ளன என்பது தொடர்பாக இன்றைய அறிவை தேடிய பயணத் தொகுப்பு ஆராய்கின்றது. மருத்துவ அறிவியலில் புதிய புரட்சியாக குளோனிங் முறை காணப்படுகின்றது. இது பற்றி உலகம் முழுவதிலும் பரபரப்பான முறையில் பேசப்படுகின்றது. இந்த குளோனிங் முறையை பயன்படுத்தி 1997 ஆண்டு டாலி என்ற ஆட்டுக்குட்டி உருவாக்கப்பட்டது.
ஜான் கார்டன் என்ற விஞ்ஞானி குளோனிங் முறையின் தந்தை என்றும் வர்ணிக்கப்படுகின்றார். குளோனிங் துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவரே சின்யா யாமனாகா என்ற விஞ்ஞானி. ஜான் கார்டன் மற்றும் சின்யா யாமனாகா ஆகியோர் புதிய கண்டுபிடிப்பொன்றை நிகழ்த்தினார்கள். அது என்ன கண்டுபிடிப்பு என்பதை நாம் தற்போது காண்போம். எம்ப்ரியோ திசுக்களாகவும் திசுக்கள் செல்ஸ்களாக மாறுவதைப் போல செல்கள் திசுக்களாகவும் எம்ப்ரியோவை போன்ற ஸ்டெம் செல்ஸ்களாகவும் மாறும் தன்மை கொண்டவை என்று கண்டுபிடித்தார்கள். இங்கிலாந்தைச் சேர்ந்த மருத்துவ ஆராய்ச்சியாளரான சர் ஜான் கார்டன் தவளையின் முட்டையை எடுத்து அதில் நியூக்ளியஸ் எனப்படும் மைய பகுதியை நீக்கினார். அதேபோல் வேறொரு தவளை குஞ்சின் குடல் திசுவை பிரித்து அதை அந்த முட்டையில் சேர்த்தார். இந்த மாற்றியமைக்கப்பட்ட முட்டையை கொண்டு புதிய தவளை குஞ்சு உருவாக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரை 1962 ஆண்டு வெளியானது. முதிர்ந்ததொன்றிலிருந்து இளையதான ஒன்றை உருவாக்கும் இவரது கோட்பாடு பல்வேறு மருத்துவ உண்மைகளில் நேர்மாறாக இருந்தது. இது தொடர்பான பல்வேறு விவாதங்கள் நடைபெற்ற பின்னர் இந்த ஆராய்ச்சியினை பாலூட்டி இனத்தில் செய்து பார்க்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி 1997 ஆண்டு 2 ஆடுகளிலிருந்து முட்டை மற்றும் DNA என்பன பெறப்பட்டன. மாற்றம் செய்யப்பட்ட எம்ப்ரியோவை மற்றொரு ஆட்டில் செலுத்தி குளோனிங் முறை மூலம் இந்த டாலி என்ற ஆடு உருவாக்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சிகளின் பின்னர் ஜப்பானைச் சேர்ந்த யாமனாகா என்ற மருத்துவ விஞ்ஞானி சில மாற்றங்களை இதில் மேற்கொண்டு முதிர்ந்த செல்லை அதன் பழைய இளம் நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இதன் மூலம் எலியின் தோலிலிருந்து எடுக்கப்பட்ட செல்லில் அவர் 4 முக்கிய ஜீன்களை மாற்றினார். இந்த செல்லானது எந்த ஒரு திசுவாகவும் மாறும் தன்மை கொண்ட புளுப்போட்டன் என்ற செல்லாக மாற்றமடைந்தது. இந்த கோட்பாட்டின்படி ஒரு எலி வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. இந்த குளோனிங் முறை மூலம் தற்போது நாய், ஒட்டகம், மாடு போன்ற பல மிருகங்களை ஆராய்ச்சியாளர்கள் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். எனினும் குளோனிங் முறை மூலம் உருவாக்கப்பட்ட சில உயிர்கள் குறுகிய காலத்தில் உயிர் துறந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகும். குளோனிங் முறை மூலம் உருவாக்கப்பட்ட டாலி எனும் ஆடு இறந்தமையினை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். எனினும் குளோனிங் முறை மூலமான ஆராய்ச்சிகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் மேலும் சில விடயங்களை ஆராய வேண்டியுள்ளதெனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். குளோனிங் முறை மூலம் பனிப்பிரதேசத்தில் உறைந்த நிலையில் காணப்படும் மிருகங்களின் எலும்பு, திசுக்கள் போன்றவற்றில் இருக்கும் DNA-க்களை கொண்டு மீளுருவாக்கம் செய்ய முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். உதாரணமாக சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அழிவடைந்த மாமத் யானை இனத்தை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எந்த உயிரினத்தை நாம் குளோனிங் முறையில் உருவாக்க முயற்சிக்கின்றோமோ உருவாக்கப்படும் உயிரினமும் 100% அதனை ஒத்த உயிரினமாகவே காணப்படும். இந்த குளோனிங் முறை சம்பந்தமாக விஞ்ஞானிகள் பல்வேறுபட்ட ஆராய்ச்சி முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த குளோனிங் முறையானது எதிர்காலத்தில் எவ்வாறான திசையை நோக்கி செல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கை தேசம் உயிர்களை தியாகம் செய்து ஏற்படுத்தி தந்துள்ள சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்க எந்த வெளிநாட்டு சக்தியாலும் முடியாது என தமிழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக பல்வேறு சக்திகள் செயற்பட்டு வருகின்றன. எனினும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவருடனும் இன மத பேதங்களின்றி சகவாழ்வுடன் வாழ்வதே தமது நோக்கம் என தமிழ் மக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். 30 வருட கால பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி முன்னேறி வருகிறது. இவ்வாறான நிலையில் நாட்டிற்கு எதிராக செயற்படும் வெளிநாட்டு சக்திகளை எதிர்த்து செயற்படுவதற்காக ஒன்றிணைய வேண்டும் என தமிழ் மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இலங்கையில் வாழும் அனைத்து இன மக்களும் சமாதானத்துடனும் ஐக்கியத்துடனும் வாழக்கூடிய சூழல் உருவாக வேண்டும் என பிரார்த்தித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சமாதான பாத யாத்திரையும் கடந்த 6ஆம் தேதி கதிரகாமம் கிரிவிஹாரை புனித தலத்தில் இருந்து ஆரம்பமானது. இதில் இணைந்து கொண்டவர்கள் நேற்று சிவனொளி பாதமலையை தரிசித்தனர். இன்று அவர்கள் ஹெட்டன் மஸ்கெலியா வரை பாத யாத்திரையில் ஈடுபட்டனர். எதிர்வரும் 5ஆம் தேதி இந்த யாத்திரை யாழ்ப்பாணத்தில் நிறைவு பெறும். எந்தவித பேதமும் இன்றி இலங்கையில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாகவும் சில வெளிநாட்டு சக்திகள் இந்த ஒற்றுமையை குலைக்கும் சூழ்ச்சிகளை மேற்கொள்வதாகவும் தமிழ் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜெனீவா மாநாடுகளிலும் ஜெனீவா பேச்சுவார்த்தைகளிலும் அந்த நாட்டை நேசிக்காதவர்கள் இன்று பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் எது செய்தாலும் எங்களுடைய அதி உத்தம ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோடும் அவர்களுடைய அரசாங்கத்தோடும் இந்த மூன்று இன மக்களும் மிகவும் சிறப்பான முறையிலே நெருக்கமாக இருக்கின்றார்கள். அந்த காலம் இப்ப நாங்க இவ்வளவு காலமும் யுத்தத்துக்கு முகம் கொடுத்து இப்பதான் நாங்க நிம்மதியான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம சமூகத்துல ஒற்றுமையுடன் கூடிய ஒரு சமூகம் இருக்கு. இந்த நாடு சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கின்றது. பல இன மக்களும் சமயத்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்கின்றோம் என்பதை உறுதி என்பதை கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் இன்றைக்கு நாட்டில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு எங்களது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழியமைத்து தந்திருக்கின்றார். இதை ஜெனீவாவில் எங்களை பற்றி பிள்ளையாக கருத்துக்களை எங்களை நாட்டை பற்றி கழிச்சு கொண்டு எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றாங்க. எங்களை சுதந்திரத்தை கெடுக்கிறாங்க. சென்ற காலத்தை விட இப்போது நாடு சிறக்க, நல்ல ஆட்சி பெருக இந்த வழிவகுத்து கொண்டு தேவாலயங்களில் பூசை இடையூறு என்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதுக்கு வழியாறு எம்முடைய நாட்டின் தலைவர் என்றே கூற வேண்டும். இலங்கையில் நிலவும் சமாதானத்தை சீர்குலைக்கும் முனைப்புடன் செயற்பட்டு வரும் வெளிநாட்டு வாழ் தேசத் துறைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழ் அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கைக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வரும் தரப்பினர் நாட்டிற்கு வரும்போது அவர்களை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என அந்த மக்கள் பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் அருண் தம்பிமுத்து, பாராளுமன்ற உறுப்பினர் PH ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜெனீவாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில கும்பல்கள் இந்த நாட்டில் பிரச்சனை முடிந்து இன்று சமாதானத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இவர்கள் வெறுமனே பிரச்சனைகளை தூண்டுவதற்காக எடுத்து வரும் முயற்சிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த பயங்கரவாதிகளை நாடு சொல்ல தெரிஞ்சு இந்த தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை இப்ப அவரே பலமுறை சொல்லிருக்காரு, இது எந்த மக்களுக்கு உரிய நாடுல எல்லா மக்களுக்கும் உரிய நாடு, சிங்களம் முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு உரிய நாட்டுல இது இலங்கை நாடு. நாங்கள் இந்த ஆசியாவின் ஆச்சரியமிக்க நாடாக ஒரு வல்லரசாக உயர்த்துறதுக்கு அவர் கடுமையாக முயற்சி இந்த புள்ளிருவியல் குறிப்பா இந்த கூட்டமைப்பில இவங்க காலத்துக்கு காலம் கொள்கையில என்ன தங்களே தாங்கள் பதிவு செய்யப்பட அவங்க பதிவு வைக்காத பிள்ளைகளை போல அவங்களோட கட்சியை பதிவு செய்யப்படல அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை கொண்டிருக்கு. உங்க கட்சியை பதிவு செஞ்சுறாங்க அங்க போட்டு அவங்க என்ன கட்டு போறாங்க, தமிழ் மக்கள் உரிமை கட்டு போறாங்களா, தமிழ் மக்கள் நல்லா வாழ வைக்கல போறாங்களா, இல்ல அவங்களோட சூழ்நிலை தான் போறாங்க. இவங்க இப்படி இந்த ஜெனீவாவுக்கு போயிருக்க அலைங்க என்ன நன்மை இலங்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போயிருக்கு அவ்வளவு பேர் கைது செய்யணும். இந்த கூட்டமைப்பினர் கைது செய்யணும். வெளிநாட்டுக்கு போயிருக்க கூட்டமைப்பினர் இலங்கைக்குள்ள வரப்படாது. குறிப்பாக இந்தியாவுக்கு அண்மையில சுற்றுப்பயணம் சென்ற இலங்கை மக்கள் அங்க கலச்சி இலங்கைக்கு துரத்துறாங்க. காரணம் கூட்டமைப்பிட அரசியல் நாடு அங்க இவங்க குண்டர்களை இந்தியாவில் வச்சிருக்காங்க. ஊடகவியலாளர்களை பாதுகாத்து இனங்கள் மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதாக காட்டி இலங்கையில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ஊடகவியலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இலங்கையின் நிலைப்பாட்டை சீர்குலைப்பதற்கு அமெரிக்கா முயற்சிப்பதாக அவர்கள் சாடியிருக்கின்றனர். யுத்தத்தின் பின்னர் நாட்டை கட்டியெழுப்பும் போர்வையில் கடந்த காலங்களில் செயற்பட்ட பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் சட்டத்தின் பிடியில் சிக்கின. இவற்றில் பெரும்பாலான நிறுவனங்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் பணத்தில் தங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது. கடந்த 3 வருடங்களில் மாத்திரம் சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல மில்லியன் டாலர்களை மேற்கத்திய நாடுகளிலிருந்து பெற்றுள்ளன. இவற்றை பயன்படுத்திய விதம் ஒழுங்காக இல்லாததால் பல பிரச்சினைகள் ஏற்பட காரணமாக அமைந்தன. இதேவேளை இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதாக கூறி 5 லட்சம் டாலர்களை வழங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் விருப்பம் தெரிவித்தது. இனங்கள் மத்தியில் கூட்டுறவை கட்டியெழுப்புவதற்காக மேலும் 5 லட்சம் டாலர்களை வழங்குவதற்கும் அமெரிக்கா தயாராக உள்ளது. இலங்கையில் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் சட்ட உரிமை போன்றவற்றை பிரபலியப்படுத்தும் செயற்திட்டங்களில் இணையுமாறு அரசு சார்பற்ற நிறுவனங்களிடம் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடிமிக்க நயவஞ்சக முயற்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நடவடிக்கைகளில் மிகவும் வினைத்திறனான பொறுப்பொன்றை நிறைவேற்ற சீனா தயாராக உள்ளது. தற்போதைய சர்வதேச கட்டமைப்பை உலகின் அனைத்து நாடுகளுக்கும் நியாயமாகவும் சமநிலையாகவும் செயல்படுத்த வைப்பது இதன் நோக்கம் என சீன வெளிவிவகார அமைச்சர் யாங் ஜெச் தெரிவித்துள்ளார். சீன தேசிய மக்கள் காங்கிரசின் வருடாந்த அமர்விற்கு இணைவாக நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். உலகம் ஒரு பொது கிராமமாக மாறியிருக்கின்றது.
ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு செயற்படாமல் ஒன்றிணைந்து அனைத்து நாடுகளினது முன்னேற்றத்திற்காக செயற்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும். 21ஆம் நூற்றாண்டில் பன்மைத்துவ உலகாந்திர முறை அனைவருக்கும் நியாயமான விதத்தில் செயற்பட வேண்டும். இந்த விடயத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து செயற்பட சீனா தயாராக உள்ளது. சீனாவின் புதிய ஜனாதிபதி மேற்கொண்டுள்ள ரஷ்ய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையில் மூலோபாய ரீதியான உறவில் அபிவிருத்தியை எட்டுவதற்கு துணை புரியும் என்றும் சீன வெளிவிவகார அமைச்சர் யாங் ஜெச் தெரிவித்திருக்கின்றார். ஆசிய பிராந்தியம் தொடர்பில் சீனா கொண்டுள்ள நிலைப்பாட்டிற்கு மதிப்பளிக்க அமெரிக்கா தயாராக வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பை ஆசியாவின் சிறந்த நகரமாக மாற்றியமைக்கும் செயற்றிட்டத்தின் கீழ் விஹார மகாதேவி பூங்கா அபிவிருத்தி செய்யப்படும். இதற்கு தாமும் ஆதரவு நல்குவதாக கொழும்பு தாமரை தடாக வீதியைச் சேர்ந்த ஓவிய கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். தாமரை தடாக பாதை விஹார மகாதேவி பூங்காவுக்கு அருகில் அமைந்துள்ளது. அங்கு சுமார் 60 ஓவிய கலைஞர்கள் தமது படைப்புகளை விற்பனை செய்து வருகின்றனர். வார நாட்களில் 400 ஓவிய காட்சிகளும் வார இறுதி நாட்களில் சுமார் 1000 ஓவிய படைப்புகளும் அவர்களால் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இலங்கையின் அடையாளங்களை பிரதிபலிக்கும் ஓவியங்களை கொள்வனவு செய்வதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூடுதலாக ஆர்வம் காட்டுகின்றனர். தாமரை தடாக பாதையில் ஓவியங்களை விற்பனை செய்வதன் மூலம் தமக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதாக அந்த கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஓவியங்களை விற்பனை செய்யும் ஒரே வீதியாக விளங்கும் இந்த பாதையை எதிர்காலத்திலும் பாதுகாத்து தருமாறு அவர்கள் அரசாங்கத்தை கோரியிருக்கின்றனர். கடும் காற்று காரணமாக பாதிப்புக்குள்ளான கம்பஹா மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக இன்று கூரை தகடுகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டன. கம்பஹா, மினுவாங்குட, அத்தனகல்ல ஆகிய பிரதேசங்களில் பல வீடுகள் கடும் காற்று காரணமாக சேதமடைந்துள்ளன. 213 குடும்பங்களைச் சேர்ந்த 815 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 202 ஆகும். 5 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அந்த வீடுகளுக்கு விரைவில் இழப்பீடு வழங்கப்படும். இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கொம்பனி தெருவில் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட டிஃபெண்டர் ரக ஜீப் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திம்பிரிகசியாய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இந்த வாகனம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொம்பனி தெருவில் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரை கடத்திச் சென்று 1 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் 7 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தடுத்து வைப்பு உத்தரவின் பேரில் இவர்கள் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். கொள்ளையிடப்பட்ட பணத்தில் ஒரு தொகையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளையிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கண்டுபிடிக்கும் வகையில் தொடர்ந்தும் விசாரணை இடம்பெற்று வருகிறது. குறிப்பிட்ட வர்த்தகர் வெளிநாட்டு நாணயமாற்று நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஆவார். கடந்த மாதம் 12ஆம் திகதி தனது சாரதியுடன் சென்று வங்கியொன்றிலிருந்து 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக் கொண்டு வந்த சமயம் அவர் கடத்தப்பட்டார். சந்தேக நபர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு வர்த்தகரை விடுவித்திருந்தனர். இந்த பணம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். டிஃபெண்டர் வாகனத்தை கொள்வனவு செய்வதாக கூறி வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து எடுத்து வரப்பட்டிருப்பதாக ஆரம்ப விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை பிரதேசத்தைச் சேர்ந்த உதயபுரம் என்ற கிராமத்தில் வாழும் பழனியாண்டி ராமையாவின் குடும்பத்தைச் சேர்ந்த மாற்று ஆற்றலுடைய 4 பேருக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சமூக சேவைகள் அமைச்சின் செயலாளர் திருமதி இமல்டா சுகுமார், பிரதேச செயலாளர் செந்தில் நந்தனன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இந்த குடும்பத்தினரை பார்வையிட்டு அவர்களது நிலைமை பற்றி அறிந்துள்ளனர். மாற்று ஆற்றலுடைய இந்த குடும்பத்தினரின் வறுமை நிலை பற்றி அறிந்ததை அடுத்து சமூக சேவைகள் அமைச்சு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கென மாதாந்தம் 3000 ரூபாய் நிதியுதவியையும் சுயதொழில் ஊக்குவிப்பு கடன் வசதியையும் வழங்கியுள்ளது. இவர்களுக்கு 5,50,000 ரூபாய் பெறுமதியான வீடும் வழங்கப்படும். மட்டக்களப்பு மாவட்ட மீள்குடியேற்ற பிரதேச மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்துவதற்கான விசேட கூட்டம் இன்று நடைபெற்றது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஸ்ரீ மகளேகமின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர தலைமையில் கரடியனாறு மகா வித்தியாலய மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி திட்டத்திற்கு இணைவாக கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள 10 கிராம சேவை அதிகாரிகள் பகுதிகளில் கடந்த 2 வார காலமாக போலீசார் பல்வேறு சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். சிவில் பாதுகாப்பு குழுக்களின் அங்கத்தவர்கள், பொதுமக்கள் ஆகியோரும் இதில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்தி. சுற்றுலா பங்களாதேஷ் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்றாகும்.
இன்றைய ஆட்ட நிறைவில் முதலாவது இன்னிங்ஸுக்காக பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 438 ஓட்டங்களை பெற்றது. ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தாடி வரும் முகமது அஷ்ரஃபுல் 189 ஓட்டங்களை பெற்றுள்ளார். இது அவரின் டெஸ்ட் விளையாட்டில் பெற்றுக்கொண்ட மிக கூடுதலான ஓட்ட எண்ணிக்கை என்பதோடு 6வது சதமாகவும் விளங்குகிறது. குறிப்பாக இலங்கை அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட 5வது சதம் என்பது விசேட அம்சமாகும். அஷ்ரஃபுலுடன் விளையாடி வரும் அணியின் தலைவர் முஷ்பிகார் ரஹீம் ஆட்டமிழக்காமல் 152 ஓட்டங்களை பெற்றுள்ளார். நுவான் குலசேகர, ரங்கன ஹேரத், ஷமிந்த அரங்க, அஜந்த மெண்டிஸ் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கின்றனர். இலங்கை அணி பங்களாதேஷ் அணியையும் விட 132 ஓட்டங்களால் முன்னணி வகிக்கிறது. முதலாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 570 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கிடையில் இதுவரை 12 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றுள்ளன. இவை அனைத்திலும் இலங்கை அணியே வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள்.